வணக்கம். இந்தியன் செய்தி காணொளியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. என்னுடைய இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த காணொளியை பிடித்திருந்தால் மற்றவர்களோடு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என்னுடைய இந்த சேனலை தொடர்ந்து பார்த்து வலுப்படுத்துங்கள். இனி நாங்கள் இந்த காணொளிக்குள் செல்லலாம், வாருங்கள். காணிகளை கையகப்படுத்தியமை தொடர்பாக, அதாவது மலையக பகுதிகளிலே காணிகளை கையகப்படுத்தியது தொடர்பாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக பிரதி காணி மற்றும் நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் அறிவித்திருக்கின்றார் பாராளுமன்றத்திலே. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான சதாசிவம், வடிவேல் சுரேஷ், மஹிந்தானந்த அலுத்கமகே, ரஞ்சித் சியம்பலாபிட்டிய போன்றோர் உள்ளிட்ட பாராளுமன்ற குழுவினர் இந்த காணிகளை கையகப்படுத்தி இருக்கின்றார்கள் மலையகத்திலே. இவர்களை தவிர முன்னாள் தேசிய லொத்தர் சபையின் தலைவரான உபாலி டியனேகையும் இவ்வாறு காணிகளை மலையக பகுதியிலே 100க்கும் மேற்பட்ட ஏக்கர்களை கொண்ட காணிகளை இவர்கள் கையகப்படுத்தி இருக்கின்றார்கள். இது தொடர்பாக காணி மற்றும் நீர்ப்பாசன பிரதி அமைச்சர் அரவிந்த சேனரத் பாராளுமன்றத்திலே தெரிவிக்கும் போது, அதாவது பாராளுமன்றத்திலே நேற்று, அதாவது பாராளுமன்றத்திலே வியாழக்கிழமை 23ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2025ஆம் ஆண்டு வாய்மூல வினாக்களுக்கு பதில் வழங்கும் வேளையிலே, அதாவது தேசிய மக்கள் சக்தியினே பாராளுமன்ற உறுப்பினரான மஞ்சுள சுரவீர ஆராய்ச்சி எழுப்பிய கேள்வி ஒன்றுக்கு பதில் வழங்கும் போதுதான் அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்ட விவரங்களை பாராளுமன்றத்திலே வெளியிட்டிருக்கின்றார். அந்த விவரங்களுக்கு அமைய, அதாவது நுவரெலியா மாவட்டத்திலே மக்களுக்கு காணிகளை வழங்குவதற்கு சிரமப்பட்டு கொண்டிருக்கும் இந்த வேளையிலே முன்னாள் அரசாங்க காலப்பகுதியிலே இந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு 100க்கும் மேற்பட்ட ஏக்கர் காணிகள் வழங்கப்பட்டது அல்லது கையகப்படுத்தப்பட்டமை தொடர்பான மக்கள் தங்களுடைய விசனங்களை தெரிவிக்கின்றார்கள். குறிப்பாக அம்பேகமுவ வெவல்தலாவ பிரதேசத்திலே 50 ஏக்கர் காணிகளை முன்னாள் பிரதி ராஜாங்க அமைச்சர் வடிவேல் சுரேஷ் அவர்கள் கையகப்படுத்தி இருக்கின்றார். அதற்கு அண்மையிலே இருக்கின்ற காணி ஒன்றை முன்னாள் தேசிய லொத்தர் சபையின் தலைவரான உபாலி லியனகே அவர்கள் 50 ஏக்கர் அந்த காணிக்கு அண்மையில் உள்ள இன்னொரு காணியை கையகப்படுத்தி இருக்கின்றார். அத்துடன் நுவரெலியா மாவட்டத்திலே மேலும் சில அரசியல்வாதிகள் காணிகளை கையகப்படுத்தியமை தெரிய வருகின்றது. அதற்கமைய நுவரெலியாவிலே கொத்மலை கிழக்கு பொட்டோசஸ் என்கின்ற தோட்டப்பகுதியிலே முன்னாள் எம்பி சதாசிவம் அவர்கள் 16 ஏக்கர் காணிகளை கையகப்படுத்தி இருக்கின்றார். அதே போல நுவரெலியா மாவட்டத்திலே மாகஸ்தொட்ட என்ற பகுதியிலே முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மஹிந்தானந்த அலுத்கமகே அவர்கள் 3 வெவ்வேறு இடங்களிலே 10 ஏக்கர் காணி துண்டுகளை கொண்ட 3 காணி துண்டுகளை அவர் கையகப்படுத்தியிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். நுவரெலியா மாவட்டத்தில் காணி சீர்திருத்த ஆணைக்குழு மூலம் எந்த ஒரு அரசியல்வாதிகளுக்கும் உத்தியோகபூர்வமாக காணி வழங்கப்படவில்லை. வழங்கப்பட்டதாக தகவல்கள் தற்போது காணப்படும் பட்டியலில் இடம்பெறவில்லை என்று அமைச்சர் அவர்கள், பிரதி அமைச்சர் அவர்கள் பாராளுமன்றத்திலே தெரிவித்திருக்கின்றார். ஆகவே இது தொடர்பான முறையான விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் காணி பிரதி அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். அடுத்ததாக நாங்கள் ரொட்டம்பே அமில தொடர்பான தகவலை பார்ப்போம்.
ரஷ்ய பாதுகாப்பு பிரிவினராலே ரஷ்யாவிலே வைத்து ரொட்டொம்ப அமில என்கின்ற திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபட்ட பாதாள உலக தலைவர் ஒருவரை கைது செய்திருக்கின்றார்கள். இவருக்கு எதிராக இன்டர்போல் மூலம் சர்வதேச பிடியாணை விடுக்கப்பட்டிருந்தது நீங்கள் அறிந்ததே. இவரை கைது செய்தவுடன் ரஷ்ய அரசாங்கம் இலங்கை அரசாங்கத்துக்கு இது தொடர்பாக தெரியப்படுத்தியிருந்தது. இவர் இந்த வருடம் 2025ஆம் ஆண்டு மார்ச் மாத காலப்பகுதியிலே ரஷ்யாவிலே வைத்து கைது செய்யப்படுகின்றார். கைது செய்யப்பட்ட பின்னர் இவருக்கு எதிராக குடியேற்ற சட்டங்களை மீறியதாக ரஷ்யாவுக்குள் நுழைந்த நிலையிலே இவர் கைது செய்யப்பட்டு ரஷ்ய அதிகாரிகளினால் நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தப்பட்டு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இவரோடு இன்னும் சிலர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிகின்றது. ஆனால் அவர்கள் தொடர்பான விவரங்களை ரஷ்ய அரசாங்கம் இலங்கை அரசாங்கத்திற்கு இன்னமும் வழங்கவில்லை. இவருடைய வழக்கு பெரும்பாலும் அடுத்த மாதம் அளவிலே ரஷ்ய நீதிமன்றத்தில் வர இருக்கின்றது. அது முடிவடையும் பட்சத்திலே இவரை நாடு கடத்துவது தொடர்பான நடவடிக்கைகள் ரஷ்ய அதிகாரிகளினால் மேற்கொள்ளப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதற்கு அமைய ரொட்டொம்ப அமிலவை நாடு கடத்துவதற்கு தேவையான ஆவணங்களை இலங்கை அரச அதிகாரிகள் இப்பொழுது ரஷ்ய அரசாங்கத்திற்கு அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். இவருடைய வழக்கு ரஷ்யாவிலே முடியும் பட்சத்தில் இவரை நாடு கடத்துவது தொடர்பான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்று அரச அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வருமானத்தை பெற்றமை தொடர்பில் இளம்பெண் ஒருவர் சட்டவிரோத சொத்துக்கள் புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். வெளிநாட்டிலே வசிக்கும் 2 பெரிய போதைப்பொருள் கடத்தல்காரர்களுடைய நிதியை பரிவர்த்தனை செய்தமை, நிதியை நிர்வகித்தமை தொடர்பாகத்தான் இவர் மீது குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கின்றது. இவர் கொழும்பு 13ஐ சேர்ந்த 28 வயது உடைய இளம்பெண் என்று தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் கடத்தல்காரர்களின் பண பரிமாற்றத்திற்கும் இலகுப்படுத்தும் வகையிலே, நிதியை நிர்வகிக்கும் இலகுப்படுத்தும் வகையிலே இவர் தன்னுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற 2 தனியார் வங்கிகளில் 2 கணக்குகளை இவர் ஆரம்பித்திருக்கின்றார். வங்கி கணக்குகளை ஆரம்பித்திருக்கின்றார். இந்த வங்கி கணக்கின் மூலம்தான் இந்த பணம் கொடுக்கல் வாங்கல் பரிமாற்றங்கள், நிதி நிர்வாகங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் தெரியப்படுத்தியிருக்கின்றார்கள். இந்நிலையிலே குறித்த சட்டவிரோத பணப்புழக்கம் குறித்த விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருவதாக விசாரணை அதிகாரிகள் தெரிவிக்கின்றார்கள். யாழ்ப்பாணத்திலே சட்டவிரோதமாக சொத்து குவித்த குற்றச்சாட்டின் பேரில் 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். கைது செய்யப்பட்டு இவர்களுக்கு எதிரான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. வாழ்வெட்டு மற்றும் போதைப்பொருள் கடத்தல் என்பவற்றில் ஈடுபட்டு சட்டவிரோதமாக சொத்து சேர்த்தமை தொடர்பாக இந்த 8 பேருக்கும் எதிராக யாழ்ப்பாணம் குற்றத்தடுப்பு போலீசாரினால் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபட்டு சொத்து சேர்த்தவர்களுக்கு எதிராக விசாரணைகள் நடத்துவதற்காக போலீஸ் திணைக்களத்திலே ஒரு விசேட போலீஸ் பிரிவொன்று அண்மையில் உருவாக்கப்பட்டமை நீங்கள் அறிந்திருக்கலாம். அந்த போலீஸ் பிரிவுக்கு வழங்கப்பட்ட முறைப்பாடுகளுக்கு அமையவே குறித்த 8 பேருக்கும் எதிரான விசாரணைகள் யாழ்ப்பாண குற்றத்தடுப்பு போலீஸ் பிரிவினால் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த 8 பேரிலே 3 பேருக்கு எதிராக மல்லாகம் நீதிமன்றத்திலே வழக்குகள் தொடரப்பட்டிருக்கின்றது. மீதம் இருக்கின்ற 5 பேருக்கு எதிராக யாழ்ப்பாணம் நீதிமன்றத்திலே வழக்குகள் தொடரப்பட்டிருக்கின்றது. நீதவான் நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டிருக்கின்றது. இவர்களில் ஒருவருக்கு எதிராக போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு மற்றும் போதைப்பொருள் வியாபாரத்தின் மூலம் சொத்து சேர்த்ததாக குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கின்றது. மீதமுள்ள 7 பேருக்கும் எதிராக
வன்முறை செயற்பாடுகளின் மூலம் இவர்கள் சொத்துக்களை சம்பாதித்ததாக இவர்களுக்கு எதிராக குற்றம் சுமத்தப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. வன்முறைகள் மூலம் சொத்து சம்பாதித்தவர்கள் அல்லது வன்முறைகளை ஒழுங்கமைத்தவர்களுக்கு எதிராக எதிர்வரும் காலப்பகுதிகளிலே விசேட புலனாய்வுத்துறை மூலம் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட இருப்பதாக போலீசார் தகவல் தெரிவித்திருக்கின்றார்கள். இதேவேளை கடந்த 23ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2025ஆம் ஆண்டு, அதாவது கடந்த வெள்ளிக்கிழமை அன்று மாத்திரம் கிட்டத்தட்ட ஒரு 14 பேர் போதைப்பொருள் தொடர்பாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். போதைப்பொருள் பாவனை அல்லது போதைப்பொருள் கடத்தல் வியாபாரம் தொடர்பாக இவர்கள் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். இவர்களுள்ளே ஒருவர் 16 வயதுடைய ஒரு இளம் நபர் இருப்பதாக தகவல்கள் வெளியாகிருக்கின்றது. இது மிகவும் வருந்தத்தக்க செய்தியாகும். இந்த 14 பேர் ஒரு நாளில் கைது செய்யப்பட்டமை என்னத்தை வெளிப்படுத்துகின்றது என்று பார்த்தால், யாழ்ப்பாணத்திலே எவ்வளவு போதைப்பொருள் பாவனையில் இருக்கின்றது அல்லது போதைப்பொருள் உபயோகத்தில் இருக்கின்றது என்பதை இது வெளிக்காட்டுகின்றது. இது பெரிய ஒரு பின்னடைவே யாழ்ப்பாணத்துக்கென்று நம்பப்படுகின்றது. ஆனால் இப்பொழுது யாழ்ப்பாணத்தில் மாத்திரமல்ல, இலங்கை முழுக்கவும் போதைப்பொருளை தடுப்பதற்காக ஜனாதிபதி அனுரகுமார தலைமையிலே நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றமை உங்களுக்கு தெரியும். அதனால் பெரும்பாலும் இந்த வருடம் அல்லது அடுத்த வருடத்துக்குள் இந்த போதைப் பொருட்கள் முற்றாக இலங்கையிலிருந்து ஒழிக்கப்படும் என்று நம்புகின்றோம். இத்தோடு இந்த செய்தி கண்ணோட்டத்தை முடித்துக் கொள்கின்றேன். மீண்டும் உங்களை வேறொரு செய்தி கண்ணோட்டத்தில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.